கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் முதல்வர் பதவிக்கு கே.சி. வேணுகோபால், சதீசன், ரமேஷ் சென்னிதலா ஆகியோர் பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதாக தெரிகிறது. கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்த உற்சாகத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் முதல்வர் பதவி யாருக்கு என்பதில் போட்டி ஏற்பட்டுள்ளது. பினராயி விஜயன் ஆட்சியில் முதல் 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரமேஷ் சென்னிதாலா மற்றும் நடப்பு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் வி.டி. சதீசன் இடையே முதல்வர் பதவிக்கு கடும் போட்டி நிலவுகிறது. முதல்வர் பதவி யாருக்கு என்பதை கட்சி தலைமையே முடிவு செய்யும் என்று பரவூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சதீசன் கூறியுள்ளார். மார்க்சிஸ்டுடன் ரகசிய கூட்டணி வைத்ததாலேயே கடந்த தேர்தலில் அக்கட்சி வெற்றி பெற்ற 3 தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைத்துள்ளது என்றார் அவர். ராகுல் காந்தியின் 5 அம்ச வாக்குறுதி, பிரியங்கா, கார்கே உள்ளிட்டோரின் பிரச்சாரமும் காங்கிரஸ் வெற்றிக்கு வித்திட்டதாக ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார். அரசு எதிர்ப்பலை மட்டுமின்றி காங்கிரஸ் மீதான மக்கள் நம்பிக்கையும் காங்கிரஸ் வெற்றியை உறுதி செய்ததாக அவர் கூறினார். முதல்வர் பதவி கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலுக்கு வழங்கப்படலாம் என்றும் திருவனந்தபுரம் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்று அவர் கூறியுள்ளார். ஓரிரு நாட்களில் எம்எல்ஏக்கள் கருத்தை கேட்டு முதல்வரை முடிவு செய்ய கட்சி தலைமை தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.